பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த புதிய தொடரில் பார்த்திங்கன்னா ரட்சிப்பை குறித்து, அதோடைய உறுதியை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நம்ம ப்ரொஃபஸ் பண்ணலாம், நம்ம அறிக்கையிடலாம், அந்த நம்பிக்கை மேலே நம்மளுடைய வாஞ்சை வைக்கலாம். ஆமாம், கிறிஸ்து உண்மைதான் அப்படிங்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதை நடத்தையில் கொண்டு வர்ற ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோங்கிறத தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல அடிப்படையே நமக்கு ரட்சிப்பு குறித்து தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அப்போது இந்த தொடரில் பார்க்கும்போது நம்ம ரட்சிப்பின் உறுதியை குறித்து பார்க்க போகிறோம். எதற்கு அது எனக்கு என்ன அவசியங்கிற விஷயத்தையும் நம்ம மெல்ல மெல்ல தியானிப்போம். நான் எல்லாருக்கும் ஒரு சில கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன். என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டீர்களா? உங்களுடைய ரட்சிப்பின் உறுதி உங்கள்கிட்ட இருக்கா? எப்போ ரட்சிக்கப்பட்டோங்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரட்சிக்கப்பட்டதுக்கு இதனால் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற விஷயம் சொல்வதற்கு உங்களுடைய ரட்சிப்பின் உறுதியை எப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற கேள்வி தான் உங்களுக்கு கேட்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோமாங்கிறதே தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்கிற விசுவாசிகளுக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டோங்கிற ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சூழ்நிலை இல்லாதனால அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டோமாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதனால ரட்சிப்பை ஒருவேளை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆமாம் இல்லை தான் சொல்லணும். 99% ரட்சிக்கப்பட்டேன், 90% ரட்சிக்கப்பட்டேன் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் 100% ரட்சிக்கப்பட்டீங்க. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆக்சுவலாக. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் காரியத், இயேசுவுடைய சீஷனாக இருந்த ஒரு சீஷன் பார்த்திங்கன்னா அவனும் கிறிஸ்துவை பின்பற்றின வந்தான். அவன் கிறிஸ்துவின் சீடனாக வாழ்ந்து வந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்டிங்கன்னா அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா அவன் அந்த கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை இருந்துச்சு தவிர, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவன் வாழவில்லை ஆக்சுவலாக. அதை சொல்லுவாங்க, நம்ம வி ஷுட் நாட் பி அ ப்ரொஃபஸர்ஸ் ஆக்சுவலாக. நம்ம வெறும் நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது, நம்ம பொசஸர்ஸாக இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம நடத்தையில் கொண்டு வர ஒரு மனுஷனாக இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தாருங்கிறது ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கையாக, இல்லாட்டி சாதாரண ஒரு அறிவா, இல்லை அது நம்பினதுனால என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாற்றப்பட்டதாங்க தான் யோசிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21-23 வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்லுவேன் என்றார். இப்போ பைபிளில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, சில பேர் கர்த்தரை பின்பற்றாங்க, கர்த்தருடைய மேல் விசுவாசம் வைக்காங்க, ஆனால் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவராக வாழ்கிறீங்களா கேட்டிங்கன்னா உண்மையாகவே இல்லை. நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் 100% நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது கிடையாது. நான் ஆடல் பாடல் செய்வதனாலேயோ, நான் சபைகளை ஸ்தாபிப்பதனாலேயோ, நான் சமூக நலத்திட்டங்களை செய்வதனாலேயோ எனக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்குங்கிறதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது ஆக்சுவலாக. அது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம், இல்லாட்டி உங்களுடைய ஹாபின்னு சொல்லலாம், இல்லாட்டி உங்களுடைய டேலண்ட்ஸை வச்சு நீங்கள் செய்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு சோஷியல் ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த டேலண்ட்டே இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சோஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க, போல்டாக பேசுவாங்க, போல்டாக டான்ஸ் ஆடுவாங்க, அது அவங்களுடைய டேலண்ட் ஆக்சுவலாக. சில பேர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ரட்சிப்புக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிட்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது, நீ பிதாவின் சித்தம் நீ செய்தால் மாத்திரம்தான் நீ நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. சரி, இப்போ கடவுளுடைய சித்தம் என்ன? இப்போ பிதாவின் சித்தம்ங்கிறது பார்த்தோம். கடவுள் சித்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. 1 யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும், யூ ஷுட் பிலீவ் இன் த நேம் ஆஃப் த சன் ஆஃப் காட் ஸோ தேட் யூ மே ஹாவ் இட்டர்னல் லைஃப். நீங்கள் தேவனுடைய குமாரன் மேலே நம்பிக்கையை வச்சால் மாத்திரம்தான்
உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து பிதா குமாரன் மேல் நம்பிக்கை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து பிதாவின் சித்தம் என்ன என்பதை தான் சொல்கிறாங்க. நான் முதல்ல அதை கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்குதா? ரட்சிக்கப்பட்டோம் என்று நம்புறீங்களா? ஆக்சுவலாக இல்லை எனக்கு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னீங்கன்னா அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆக்சுவலாக இல்லை ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 100% உங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பின் உறுதி இருக்குதாங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலாக வேதம் தெளிவாக சொல்லுது, கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மனுஷன் வந்து குமாரன் மேல் நம்பிக்கை வைக்காங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு. இது பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம். ஆக்சுவலாக இந்த நித்திய ஜீவன் வந்து கடவுள் நம்மள்ட்ட கொடுக்காங்க. இந்த நித்திய ஜீவன் கடவுள் கொடுத்ததுனால நமக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நான் ஒரு விஷயங்களை செய்து ஒரு நித்திய ஜீவன் பெறுவதனால ஐயோ நம்ம இன்றைக்கி இப்போ ஒழுங்காக வேலை செய்யலை அதனால் கூலி ஒழுங்கு கொடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கலாம். இன்றைக்கி நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒழுங்காக வேலை செய்யாத சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால எனக்கு கூலி ஒழுங்காக கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதை யோசிக்கலாம். இது தப்பு கிடையாது. ஆனால் நித்திய ஜீவன் என்பது பார்த்திங்கன்னா குமாரன் மேலே வைக்கிற விசுவாசம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்கள் ரட்சிப்பு என்பது நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷன் எபிசோடாக இருக்கிறதுனால நான் அதிகமாக வசனங்களை சொல்ல விரும்பலை. அடுத்த எபிசோடில் போகும்போது நம்ம வந்து வசனங்களின் ஆதாரமாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ளே அது காணப்படும். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் மரித்தோம் என்றால் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குதா என்னுடைய பாவத்தை ஆண்டவர் கழுவினார் சொல்லி? நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்க, உங்களால் சொல்ல முடியுமா ஆண்டவர் என்னுடைய பழைய பாவம் இன்னைக்கு பாவம், நாளைக்கு செய்ய போகிற பாவம், நாளைக்கு செய்ய போகிற தவறுகள், நான் செய்கிற எல்லா பிழைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, நேற்று மாத்திரம் இல்லை, நாளைக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற பாவத்தையும் அவர் கழுவ முடியும் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் வேதம் சொல்லுது. ஆக்சுவலாக அப்படி நீங்கள் நம்பினா மாத்திரம்தான் ரட்சிப்பின் உறுதி உங்களுக்கு காணப்படும். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து இயேசுவின் மேல் அதாவது குமாரன் மேல் வைக்கிற விசுவாசம்தான் நம்மளுடைய ரட்சிப்பின் உறுதி ஆரம்பம். ஆக்சுவலாக கிறிஸ்து ஆனவர் பார்த்திங்கன்னா நமக்காக சிலுவையில் அவர் மரிக்கும் போது பார்த்திங்கன்னா கடைசி அவரோட இந்த வாயிலேருந்து அந்த கடைசி வார்த்தை வந்து இதோ முடிந்தது அப்படின்னு சொன்னார். நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தா சொல்லப்பட்டிருக்கு. இதோ முடிந்தது சொல்லும்போது ஆண்டவர் சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊமைகள் சொல்லுவாங்க இந்த இட் இஸ் ஃபினிஷ்டுங்கிற ஒரு விஷயத்தில். அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் சமீபத்தில் படிக்கும்போது ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து ஒருவேளை ஒருத்தர் வந்து கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறது கடன் வாங்கினா வச்சுக்கோங்களேன் ஒரு வியாபாரிகிட்ட, ஒருவேளை கடைசி கடனை எல்லாம் முடித்து அவர் வந்து ஃபுல்லாக கடனே இல்லாமல் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவர் வந்து அந்த ரசீதில் இது முடிந்தது என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இருந்த எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் நம்மளால் கழுவவும் முடியாது. பிதாட்கு நம்ம கடனாளியாக வாங்கிட்டே வரோம். எது கடனாளியாக வரோம் பார்த்திங்கன்னா பரலோகத்தில் போய் சேர்வதற்கும் அவரோட நித்திய ஜீவன் நம் பெற்று வாழ்வதற்கும் நமக்கு தகுதி இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம கடனாளிகளாகிட்டே வரோம். ஆக்சுவலாக நம்ம கடவுளுக்கு நிகராக முடியாது, கடவுளுடைய செய்கைகளையும் செய்ய முடியாமல் சித்தத்தையும் செய்ய முடியாமல் நம்ம கடனாளிகள் ஆகிட்டே வரோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிக்கும் போது இதோ முடிந்தது சொல்லும்போது உங்களுடைய எல்லா கடனையும், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன்கும்போது உங்கள் எல்லா பாவத்தையும், நேற்று செய்த பாவத்தையும், இன்னைக்கு சொல்கிற பாவத்தையும், செய்கிற பாவத்தையும், நாளைக்கு செய்ய போகிற எல்லா பாவத்தையும் அவர் கழுவினார். அதுதான் இதை விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு ரட்சிப்பின் உறுதி கிடைக்கும். ஏன்னால் அவர் நீங்கள் நம்பும்போது அவர் எனக்காக மரித்தார். ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருவர் தன் வாயை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், சிலுவை சென்றார், உயிர்த்தெழுந்தார் என்று யாரை நம்புகிறாங்களோ அவங்க வந்து வாயை திறந்து சொல்லும் போது ரட்சிக்கப்படுவார்களாம். இந்த சொன்ன விஷயத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்களா? ஆக்சுவலாக அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம்தான் உங்களுடைய ரட்சிப்பின் உறுதி. அப்போது விசுவாசம் என்ன வைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எனக்காக மரித்தார், இன்னைக்குள்ள பாவத்தையும் நேற்று உள்ள பாவத்தையும் நாளைக்கு இருக்கிற பாவத்தையும் முற்றிலுமாக அவர் சிலுவையிலே சுமந்தார், எனக்காக அவர் நித்திய ஜீவன் கொடுத்தார். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லிச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நித்திய ஜீவன் குமாரன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும்.
நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்படும்? பாவிகளுக்கு கொடுக்கப்படாது. நித்திய ஜீவன் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த மனிதர்களுக்கு மேல் தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது. அப்போ இந்த நித்திய ஜீவன் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பின் உறுதியை அனுபவிக்கிற மனுஷனாக வாழ வேண்டும். எங்கே நம்ம தவறி விழுறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய சொந்த என்ன சொல்லணும், சொந்த செய்கையினால், சொந்த முயற்சியினால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய முயற்சி பண்ணும்போது, ஐயோ நமக்கு செய்யலை, நம்ம ப்ரே பண்ணல காலையில் எழுந்திரிச்சு, ஐயோ நம்ம அது பண்ணலை, ஐயோ நம்ம இந்த ஊழியம் செய்யலை, இதனால என் ரட்சிப்பு பேட்டிங்க நம்பினீங்கன்னா, அப்போது நீங்கள் உங்கள் ரட்சிப்பு வந்து உங்களுடைய நடத்தையை சார்ந்து நீங்கள் வச்சுக்கின்னு அர்த்தம். அது வேதம் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, குமாரன் மரித்தார், குமாரன் உயிர் தெழுந்தார், அவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் உறுதி உங்களுக்கு இருக்குது என்றால் நம்மளுடைய விசுவாசம் அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு தெளிவாகவே தெரியும் மனிதனால் எந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ முடியாது என்று சொல்லி. ஏனென்றால் ஆதாம் பாவமில்லாத மனிதனாக இருக்கும்போது தான் அவன் பாவத்தில் விழுந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், கடவுள் வந்து நம்மளை பாவமில்லாத மனுஷனாக மாற்றுவதற்காக வரல, நம்மளை அதை விட கூட நம்ம நீதிமானாக மாற்ற வந்தார் ஆக்சுவலாக. ஏன்னா பாவம் இல்லாமல் இருக்கிற நிலைமையை விட பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட் எக்யூப்டு அல்லாட்டி ரொம்ப தேவையுள்ள ஒரு 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 டைட்டில் பார்த்திங்கன்னா நீதிமான் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பைபிளில் நம்மளுடைய கடவுளுடைய பேர் எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கும் சிக்தேனு, நீதியின் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ இன்றைக்கி நீங்கள் ரட்சிப்பின் உறுதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய செய்களில் உங்களுடைய ஃபெயில்டு லைஃப், என்னுடைய தோல்வி அடைந்த வாழ்க்கை, என்னுடைய வருமானம் சரியில்லை, ஃபினான்ஷியலில் நான் ஒழுங்காக ஸ்டெபிளாக இல்லை, நான் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், என்னுடைய குடும்பத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ஊழியங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். அப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை நீங்கள் அளவு போட்டிங்கன்னா அது உண்மையான விசுவாசம் கிடையாது. உண்மையான விசுவாசம் என்பது கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை விசுவாசித்தால் மாத்திரம்தான் உங்களுடைய விசுவாசம் அங்கே ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இங்கே தான் வயதுன்னு சொல்லுவது நம்ம வந்து மூவ் ஆன் டு மெச்சூரிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலி எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், எபிரேய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். அப்போ நான் உங்களோட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விருப்பம் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்தது தான், நமக்காக உயிர் தெழுந்தது தான் நம்மளுடைய ரட்சிப்பின் உறுதி. இந்த ரட்சிப்பின் உறுதியை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நித்திய ஜீவன், இறைவன் உங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவன் எந்த காலமும் ஒரு மனுஷனும் எந்த பிசாசும் எந்த வாழ்க்கையும் அவங்களது பிரிக்காது ஆக்சுவலாக. அப்போ நம்ம வாழ்க்கையில் தவறு செய்கிறோமே அதெல்லாம் என்ன ஆகுது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருகின்ற தொடர்களில் வசனங்கள் வச்சு பார்ப்போம். அப்போ உங்களை கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லா தியானிச்சு பாருங்கள். நம்மளுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிப்பது தான் உங்கள் ரட்சிப்பின் ஆரம்பம். ஆக்சுவலாக உங்களுடைய சுய வாழ்க்கையை தோல்வியை வச்சு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பு எந்த மனுஷனாலும் எந்த பிசாசுனாலையும் அதை எடுக்க முடியாது. இதுதான் சுவிசேஷம், இதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியுடைய சுவிசேஷம். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ரட்சிப்பு உங்களை விட்டு விலகாது. கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவன் உங்களை விட்டு விலகாது. நம்ம மீதி விஷயங்களை இன்னும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ. நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி சொத்துறோம் ராஜா. இந்த சர்மன் கேட்குற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களோட ரட்சிப்பின் உறுதியை அவங்க அனுபவிக்கும்படியாக உதவி செய்யுங்க. மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்கும்படியாக உதவி செய்யுங்க. பிசாசு எத்தனையோ தடவை ராஜா நீ ரட்சிப்பை இழந்துட்ட சொல்லி அப்பா அவன் பொய் சொல்லி மனிதர்களை ஏமாற்றிட்டு இருக்கான். கர்த்தர் கொடுத்த நித்திய வாழ்க்கையும் பிதா நம்ம கொடுத்த நித்திய வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிசாசும் எங்களிருந்து பறிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. ஞானம் தாங்க, அறிவு தாங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.